முதல் நாளில் 1 கிலோமீட்டர் ஓடுகிறார். ஒரு ஓட்ட வீரர் ஒருவர் முதல் நாளில் 1 கிலோமீட்டர் ஓடுகிறார். ஒரு ஓட்ட வீரர் ஒருவர் முதல் நாளில் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடுகிறார். அதற்கு அடுத்து வரும் நாட்களில் அதற்கு அடுத்து வரும் நாட்களில் அதற்கு அடுத்து வரும் நாட்களில் அதற்கு அடுத்து வரும் நாட்களில் முதல் நாளை விட 200 மீட்டர் தூரம் அதிகமாக ஓடுகிறார். அதற்கு அடுத்து வரும் நாட்களில் அதற்கு முந்தைய நாளை விட 200 மீட்டர் தூரம் அதிகமாக ஓடுகிறார். அதற்கு அடுத்து வரும் நாட்களில் அதற்கு முந்தைய நாட்களை விட 200 மீட்டர் அதிகமாக ஓடுகிறார். அவர் அவர் முதல் 5 நாட்களும் அவர் முதல் 5 நாட்களும் அவர் முதல் 5 நாட்கள் ஓடிய தூரங்களை வேறு வேறாக எழுதுகிறார். அவர் முதல் 5 நாட்கள் ஓடிய தூரங்களை வேறு வேறாக எழுதுகிறார். அவர் முதல் 5 நாட்கள் ஓடிய தூரங்களை வேறு வேறாக எழுதுகிறார். கேள்வி இருக்கா, திருப்பி சொல்ல முடியுமா? எவ்விடத்துல இருந்து? ஒரு ஓட்ட வீரர் ஒருவர் முதல் நாளில் 1 கிலோமீட்டர் வரை ஓடுகிறார். அதற்கு அடுத்த நாள் வரும் நாட்களில் அதற்கு அதற்கு ஓட்ட வீரர் ஒருவர் முதல் நாளில் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடுகிறார். அதற்கு அடுத்து வரும் நாட்களில் அதன் முந்தைய நாளை விட 200 மீட்டர் அதிகமாக ஓடுகிறார். அதற்கு அடுத்து வரும் நாட்களில் அதற்கு முந்தைய நாளை விட 200 மீட்டர் அதிகமாக ஓடுகிறார். அதற்கு முந்தைய நாளை விட 200 மீட்டர் அதிகமாக ஓடுகிறார். மீட்டர் அதிகமாக ஓடுகிறார். அவர் முதல் 5 நாட்கள் ஓடும் தூரங்களை வெவ்வேறாக எழுதுகிறார். அவர் முதல் 5 நாட்கள் ஓடும் தூரங்களை வெவ்வேறாக எழுதுகிறார். எண்தொடரின் பொது உறுப்பை காண்க. 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 இருபதாம் நாளில் அவர் ஓடும் தூரத்தை காண்க. 20ஆம் 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 நாளில் அவர் ஓடும் தூரத்தை காண்க.
அவர் எத்தனையாம் நாளில் 8 கிலோமீட்டர் தூரத்தை ஓடியிருப்பார்? அவர் எத்தனையாம் நாளில் 8 கிலோமீட்டர் தூரத்தை ஓடியிருப்பார்? அங்க செய்யுங்க பாப்போம். நீங்க சஸ்மியம் செய்றீங்களோ? ரைட். முதலாவது கேள்விக்கு விட வந்தார்கள் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது கேள்விக்கு என்னோட வந்துச்சு? அஸ்மி சொல்லுங்க. ஹலோ சார், அஸ்னியோட அம்மா தான் இருக்கிறேன். அஸ்னி கொஞ்சம் உடம்பு முடியல, நான் தான் இருக்கிறேன் சார். சரி, ஓகே சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்களுக்கு ரெக்கார்டிங் போடலுமா நேற்று இடையும் இந்த இடையும் சார்? ஓகே ஓகே, நான் போட்டு. ஓகே, தேங்க்ஸ் சார். அம்னா சொல்லுங்க. சார் எனக்கு கவரேஜ் இல்லாம இருந்தது, கொஞ்சம் தான் ஜாயிண்ட் ஆகணும், கேள்வி தெரியல சார். ஓகே, ரீஸ்மா இருக்க கேள்வி திரும்ப வாசிச்சு விடுங்க. ஒரு ஓட்ட வீரர் ஒருவர் முதல் நாளில் 1 கிலோமீட்டர் வரை ஓடுகிறார். அதற்கு அடுத்து வரும் நாட்களில் அதற்கு முந்தைய நாட்களை விட 200 மீட்டர் அதிகமாக ஓடுகின்றார். அவர் முதல் 5 நாட்கள் ஓடிய தூரங்களை வேறு வேறாக எழுதுக. அதை எழுதிட்டு இவ்வெண்தொடரின் பொது உறுப்பை காண்க. 20ஆம் நாளில் அவர் ஓடும் தூரத்தை காண்க. அவர் எத்தனையாம் நாளில் 8 கிலோமீட்டர் தூரத்தை அடைவார்? இதுல அம்னா சும்மா ஷோர்ட்டா ஏதாச்சும் புரிஞ்சு பண்ணீங்களா அம்னா? விளங்குச்சா கேள்வி? சார் ரெண்டாவது கேள்வி குறிச்சுக்கோங்க சார். இப்ப அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஓட்ட வீரர் வந்து முதல் நாள்ல வந்து 1 கிலோமீட்டர் தூரம் ஓடுற, அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த நாள்ல வந்து முதல் நாளை விட 200 மீட்டர் கூடுதலா ஓடுற, ரைட்? அப்படி ஓடிட்டு இருக்கும் போது முதல் 5 நாட்கள் வந்து அவர் ஓடின தூரங்களை தனித்தனியே கற்றுக்கணும். அதான் முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்து என்ன ரீஸ்மா? 20வது நாளா? 20ஆம் நாளில் அவர் ஓடும் தூரத்தை காண்க. 20வது நாள்ல வந்து அவர் ஓடுற தூரம் கேட்டிருக்கு. அடுத்தது வந்து கேட்டிருக்கு வந்து அதுக்கு ரெண்டாவது கேள்வி வந்து பொது உறுப்பு. மூணாவதா 20வது நாள் இல்லையா? மூணாவது வந்து அவர் எத்தனையாம் நாளில் 8 கிலோமீட்டர் தூரத்தை அடைவார். ஒன்னாம் கேள்வி. பொது உறுப்பு எத்தனையாவது கேள்வி? ஒன்னாம் கேள்வி. ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வியா? பொது உறுப்பு ரெண்டாவது கேள்வி. முதலாவது கேள்வி வந்து முதல் 5 நாட்கள் அவர் ஓடுற தூரங்கள் தனித்தனி எழுதணும். ரெண்டாவது கேள்வி வந்து பொது உறுப்பு. மூணாவது கேள்வி வந்து 20வது நாளில் அவர் ஓடுற தூரம். நாலாவது கேள்வி வந்து 8 கிலோமீட்டர் தூரத்தை அவர் எத்தனாவது நாளில் ஓடி இருப்பார்? அராஃப் சொல்லுங்க. அராஃப் ஆமா முதலாவது கேள்விக்கு
முதல் 5 நாட்கள்ல என்னென்ன தூரம் போயிருப்ப? அரா யாரு? ஹொனர்ல வந்து யார்? ஹொனர் WDY LX2 நேம் மாத்துங்க. நாளைக்கு செஞ்சீங்களா? நாளைக்கு இடையில போனார் போல. நாளைக்கு சார் இப்பதான் கேள்வி கேள்வி எழுதியாச்சா? செய்யுங்க. விது விதுலாஷினி விதுலாஷினி அபிஷேக் அபிஷேக் நான் பேர் கூப்பிடும்போது உங்களுக்கு விலங்கு இல்லைன்னா விலங்கு இல்லை சார்ன்னு சொல்லுங்க. இல்லைண்டா இப்ப அதாவது வந்து என்ன சொல்லு, நான் செய்யல சார், எனக்கு ஐடியா வரையில சார்ன்னு சொல்லுங்க. இல்லாட்டி உங்களுக்கு இதுல வந்து மைக் ஆன் பண்ணி கதைக்கிறதுல வந்து பயப்படாதீங்க. அதாவது வந்து மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்னு நீங்க வந்து யோசிக்காதீங்க. அவங்க வந்து என்ன நினைச்சாலும் எங்களுக்கு விளங்கணும்னா நாங்க என்ன செய்யணும்? நாங்க தான் விளங்கி கொள்ளணும். இப்ப நாம தான் கேட்டு விளங்கி கொள்ளணும். இப்ப மத்தவங்களுக்கு வந்து மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இது எனக்கு சின்ன டவுட்டா இருக்கு, மத்தவங்களுக்கு வந்து சின்ன டவுட்டா இருக்கும், அப்ப அதனால வந்து நான் கேட்டேன்னா அவங்க என்ன என்ன நினைப்பாங்கன்னு நீங்க சத்தம் போடாம இருக்காது. இதுல யாரையுமே வந்து இது பண்ணிடலாம். ஏன்னா நாங்க தெரியாத படிக்கத்தானே வந்திருக்கிறோம். சோ அதனால வந்து நீங்க தயவு செய்து மைக் ஆன் பண்ணி பேசுங்க. நான் மைக் ஆன் பண்ணி பேசுறதுக்கு நான் உங்களுக்கு எது பேசுனா மைக் ஆன் பண்ணி பேசாம இருங்க, சத்தம் போடாம இருங்க, மியூட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கேன். விளங்கப்படுத்தும் போது மட்டும் வெளியில இருந்து சவுண்ட் வந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும்ன்றதால நான் உங்களை மியூட் பண்ண சொல்லி சொல்றது. மற்றபடி கேள்வி கேட்கும்போது தயவு செய்து அன்மியூட் பண்ணி கதைங்க. இதுல எதுவுமே நான் ஆக போறது இல்லை. அதாவது நான் நீங்க பிள்ளையா பார்த்து சொன்னாலும் நான் ஏச போறது இல்லை. உங்களை பார்த்து யாரும் வந்து என்னது இவ பிள்ளையா சொல்லிட்டு கேள்வி பண்ணி சிரிக்க போறதும் இல்லை. எல்லாருமே தெரியாத படிக்கத்தான் வந்திருக்கு. அபிஷேக் சொல்லுங்க. இருக்கேன் சார். முதலாவது கேள்விக்கு விட செஞ்சீங்களா? இன்னும் இல்ல சார். ஓகே, சஷ்மியன் சொல்லுங்க. ஓகே, அம்னா செஞ்சீங்களா? செய்யல சார், இனிமேல் தான். ஓகே, பாப்பா இப்ப பாருங்க கேள்விய. 1 கிலோமீட்டர் தூரம் முதலாவது நாள் வந்து 1 கிலோமீட்டர் தூரம் போறேன். 1 கிலோமீட்டர் நாங்க அடுத்தடுத்த எல்லாம் மீட்டர்ல தானே வருது. அப்ப முதலாவது நாள் 1 கிலோமீட்டர் தூரம் போறேன். அது முதலாவது நாள் போனது நாங்க மீட்டர்ல மாத்தினா எவ்வளவு வரும்? 1 கிலோமீட்டர் மீட்டருக்கு மாத்தினா எவ்வளவு? 1 மீட்டர் 1000 மீட்டர். 100 மீட்டரோ? என்னன்றா உங்களுக்கு வந்து 8ஆம் ஆண்டுல எக்ஸாம் வச்சு அனுப்பி இருக்கணும். வகுப்பு வரைக்கும் திருப்பி அனுப்பி இருக்கும். 1 கிலோமீட்டர் எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். அப்ப எங்களுக்கு வந்து முதலாம் உறுப்பு என்ன? 1000 மீட்டர். சரி, முதல் நாளை விட 2ஆம் நாள் என்ன எவ்வளவு தூரம் கூட ஓடுறாராம்? 200 மீட்டர். முதலாம் நாள் 1000 மீட்டர் ஓடி இருந்தார். 2ஆம் நாள் எவ்வளவு மீட்டர் ஓடி இருந்தார்? 1200 மீட்டர். 1200 மீட்டர். குட், 1200 மீட்டர் ஓடி இருப்பார். இப்போ 2ஆம் நாள் 1200 மீட்டர் ஓடினாருண்டா 3ஆம் நாள் என்ன ஓடி இருப்பார்? 2ஆம் நாளை விட முதல் நாளை விட இன்னொரு 200 மீட்டர் ஓடுவார். 1400 மீட்டர். 1400 மீட்டர். ரைட். 3ஆம் நாள் 1400 மீட்டர் ஓடி இருந்தாருன்னா 4ஆம் நாள் அதை விட இன்னொரு 200 மீட்டர் கூட ஓட போறாரு. அப்ப எவ்வளவு ஓடி இருப்பார்? 1600 மீட்டர். 1600 மீட்டர். அப்ப 5ஆம் நாள் எத்தனை மீட்டர் ஓடி இருப்பார்? 1800 மீட்டர். 800 மீட்டர். ரைட். அப்ப எங்களுக்கு முதலாவது கேள்வி என்ன? முதல் 5 நாட்கள் ஓடின தூரங்களை வந்து கேட்டிருக்கு. அப்ப முதலாம் நாள் வந்து 1000 மீட்டர், 2ஆம் நாள் 1200 மீட்டர், 3ஆம் நாள் 1400 மீட்டர், 4ஆம் நாள் 1600 மீட்டர், 5ஆம் நாள் 1800 மீட்டர். ரைட். இதுல இருந்து நாங்க சொல்லுவோம் முதலாம் உறுப்பு நாங்க காண்றேன்டா. முதலாம் உறுப்புன்றதுக்கு நாங்க என்ன குறியீடு போடுறோம்? நாங்க ஏ. ரைட். முதலாம் உறுப்புக்கு வந்து நாங்க குறியீடு போடுறது ஏ. இதுல முதலாம் உறுப்பு என்ன?
1000. ஆ, முதலாம் உறுப்புன்றது எங்களுக்கு இது முதலாவது முன்னுக்கு இருக்கிறது 1000. ரைட். பொது வித்தியாசம் இது முதலாம் உறுப்பு. ரைட். முதலாம் உறுப்பு பொது வித்தியாசம் நாங்க என்ன காணுனாங்க? டிஎன் அது பொது உறுப்பு. பொது வித்தியாசம் டி சமன் பொது வித்தியாசம் டி சமன் 1200 மீட்டர் சய 1200. அதாவது பொது வித்தியாசம் எப்படி காணும்னு சொன்னா பின்னிக்கு இருக்கிற முதலாம் உறுப்பு தவிர்ந்த ஏனைய யாதாயினும் ஒரு உறுப்புல பின்னிக்கு இருக்கிற ஒரு உறுப்புல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற உறுப்பை கழிக்கணும் சார். கழிக்கணும். அப்ப இப்ப பாருங்க, இப்ப நாங்க டி காண போறோம்னா முதலாம் உறுப்பு தவிர்ந்த. ரைட். ஏன்னா முதலாம் உறுப்புக்கு முன்னுக்கு எதுவும் உறுப்பு இல்லையே, அதனால முதலாம் உறுப்பு தவிர்ந்த. அப்ப இந்த உறுப்பு எடுப்போம், ரெண்டாம் உறுப்பு எடுப்போம். அப்ப ரெண்டாம் உறுப்பு பின்னுக்கு இருக்குன்னா அதுக்கு முன்னுக்கு இருக்கிற உறுப்பு என்ன? 1000. 1200ல இருந்து என்னத்தை கழிக்கணும்? 1000 கழிக்கணும் சார். 1000 கழிக்கணும். கழிச்ச உடனே எங்களுக்கு எவ்வளவு வரும்? 200 சார். 200 வரும். ரைட். அத மாதிரி நாம என்ன செய்யலாம்? இங்க இருந்து கழிச்சு கொள்ளலாம். எப்படி? 1800 1800ல இருந்து 1600 கழிச்சு கொள்ளலாம், அல்லது 1600ல இருந்து 1400 கழிச்சு கொள்ளலாம், 1400ல இருந்து 1200 கழிச்சு கொள்ளலாம். பின்னுக்கு இருக்கிற உறுப்புல இருந்து அதுக்கு முன்னே உறுப்பு கழிக்கணும். அதை தாண்டி போய் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற உறுப்பு கழிக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு என்ன உறுப்பு இருக்கோ இதுல இருந்து அதை கழிக்கணும். ரைட். அப்ப எங்களுக்கு வந்து பொது வித்தியாசம் காண்டிட்டேன். ரைட். அடுத்து வந்து கேட்டது இப்ப பொது உறுப்பு தான் கேட்டது. இப்ப எங்கள்கிட்ட பொது உறுப்பு டிஎன். ரைட். என்னட்டு காணுவோம்? பொது உறுப்பு டிஎன் காணும். ரைட். இப்ப எங்களுக்கு என்ன சொல்லுங்க, முதலாம் உறுப்புன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன்? என்ன செய்யணும்னு சொன்னா முதலாம் உறுப்புக்கு சமன்பாடு எழுதிக்கல. பொது உறுப்பால என்ன செய்யணும்? பெருக்கணும். அப்ப பொது உறுப்பு வந்து எங்களுக்கு என்ன தெரியும்? 200. அப்ப பொது உறுப்பை தான் ஃபர்ஸ்ட் நாங்க முதலாம் உறுப்பின் இந்த இது டிஎன் காண்றதுக்கு முன்னுக்கு நாங்க என்ன செய்யணும்? அந்த சமன்பாட்டை உருவாக்கணும். அந்த சமன்பாட்டை உருவாக்குறதுக்கு நாங்க என்னத்தை முதல்ல எடுக்கணும்? பொது உறுப்பை எடுக்கணும். பொது உறுப்புன்றது என்னது எங்களுக்கு? 200. ஆகவே 200 தர முதலாம் உறுப்பு தானே காண போறோம். என்ன போடுவோம்? 1 சார். 200 தர 1. அப்ப 200 தர 1 எவ்வளவு? 200. ஆனா எங்களுக்கு முதலாம் உறுப்புல எவ்வளவு வரணும்? 1000 வரணும். அப்ப 200 எத்தனை? 200ஓட எத்தனை கூட்டினா எங்களுக்கு 1000 வரும்? 800 சார். 800. ரைட். அப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலாம் உறுப்பு வரைக்குல 200 தர முதலாம் உறுப்பு 1. ரைட். அங்கால என்னன்னு போடணும்? சக 800 போடணும். அப்ப எங்களுக்கு 1000 வந்துடும். ரைட். இப்ப ரெண்டாம் உறுப்பு போவோம். ரெண்டாம் உறுப்பு 200 தர ரெண்டாம் உறுப்புல என்ன போடணும்? 2. பாருங்க, ரெண்டாம் உறுப்புண்டா 200 தர 2 எவ்வளவு? 400. 400ஓட எத்தனை கூட்டினா 1200 வரும்? 800. அத வாங்கி வைக்கமா, இங்க கேக்குதுல்ல சார் சொல்றேன். மூன்றாம் உறுப்பு என்னன்னு வரும்? 200 தர 3. 200 தர 3 சக 600. 800. 200 தர 3 600. 600 800 வந்தா எங்களுக்கு என்னன்னு வரும்? 1400. 1400. இப்படியே போனா எங்களுக்கு எண்ணாம் உறுப்பு காணும். என்னன்னு வரும்? 200 தர n. முதலாம் உறுப்பண்டைக்கு இங்க 1 போடுவோம், ரெண்டாம் உறுப்பண்டைக்கு இங்க 2 போடுவோம், மூன்றாம் உறுப்பண்டைக்கு 3 போடுவோம், எண்ணாம் உறுப்பண்டைக்கு n போடுவோம். சாக எல்லா இடமும் 800 தானே கூட்டுப்படுது. அப்ப இங்க என்ன போடுவோம்? 800. அப்ப எங்களுக்கு பொது உறுப்புக்கு என்ன சமன்பாடு? tn சமன் 800. tn சமன் 200 சக 200 n சக 800. ரைட். இதான் வந்து எங்களுக்கு பொது உறுப்புக்கான சமன்பாடு இந்த இதுல. ரைட். இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தவங்க? இது ரெண்டாவது கேள்வி. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தவங்க? 20வது உறுப்பா? மூன்றாவது கேள்வி என்ன? எனக்கிட்ட புக் இல்ல சார்.
இருபதாம் நாளில் அவர் ஓடும் தூரத்தை காண்க. 20ஆம் நாளில் அவர் ஓடும் தூரம். அப்ப 20வது உறுப்பு காணும். அப்ப 20வது உறுப்புக்கு என்ன செய்யணும்? டி 20 போட்டு டி பெருக்கணும் 20 போடும். அப்ப டி 20 சமன் 200 இங்க இருக்கிற 200 பிளஸ் 800. என்ன இப்ப எத்தனை போடணும்? 20 சார். 20 பிளஸ் 800 எவ்வளவு? 800. 20 எவ்வளவு? 4000. சக 800. அப்ப எவ்வளவு? 4800 சார். 4800. ரைட். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்கு? அவர் எத்தனையாம் நாளில் 8 கிலோமீட்டர் தூரத்தை அடைந்தார்? இப்ப 8 கிலோமீட்டர் தூரம்ன்றது உங்களுக்கு என்னது? 8000 மீட்டர். 8000 மீட்டர். 8000 மீட்டர் எங்க வரணும்? இந்த சமன்பாட்டுல எங்க 8000 மீட்டர் போடுவோம் நாங்க? முதல்ல போடணும். TN கிட்ட TN பதிலா போடணும். ஏன் எங்களுக்கு வந்து TN க்கு தான் உங்களுக்கு தெரியும் என்னது? 8000 என்று தெரியும். ரைட். அவங்க ஒரு போட்டு செய்யுங்க பாப்போம். சார் சொல்லுங்க. சார் அந்த 4800 மீட்டர் என்று போடணுமா? மீட்டர் என்று பாருங்க. எவ்வளவு தூரம் போனாருன்னு கேட்டதுதானே. அப்ப நீங்க மீட்டர் போட்டீங்கன்னா ஓகே போடலாம். சரி. ஓகே. அடுத்து காணுங்க பாப்போம் இப்ப. ரைட். இப்போ வந்து நாங்க எப்படி போடுவோம் அதுக்கு? 8000 மீட்டர் 8000 மீட்டர் சமன் 200 தர என்ன காணணும்? நாங்க என்னத்தானே காணணும்? எத்தனையாம் உறுப்புன்னு கேட்கல என்ன செய்யணும்? என்ன காணும்? அப்ப 200 தர n சக 800. ரைட். அதாவது இந்த சமன்பாட்டுல நான் எங்களுக்கு தந்த தரவு வந்து என்னது? TN. அதாவது வந்து 8000 மீட்டர் எத்தனாவது நாள்ல ஓடி இருப்பேன். அப்ப எத்தனையாவது நாள்ன்றது n. எத்தனையாவது நாள்ன்ற என்ன நாங்க காணுவோம். இப்ப மிச்சம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப இதுக்கு வந்து எங்களுக்கு நாங்க 8000 போடுவோம். இங்க வந்து எங்களுக்கு எந்த காணணும், இங்க மிச்சம் எல்லாம் உங்களுக்கு நம்பர். ரைட். இப்ப சொல்லுங்க, 800 வந்து இங்க கூட்டிட்டு இருக்கு. சமனுக்கு அங்கால போனா என்ன செய்யும்? காலிபாடு. ஆகவே இங்க நான் இதுல இருந்து எப்படி போறோம்? 200 n இந்த பக்கம் இருக்கட்டும். அப்படியே 800 போய் 800 போய் அங்க 8000 கழிச்சா எவ்வளவு வரும்? 7200 சார். 7200. அப்ப 7200 சமன் எங்களுக்கு 200 n என்று வரும். ரைட். ஆகவே n காணணும்னா இங்க பெருக்கிற 200 இங்க போய் என்ன செய்யும்? சமனுக்கங்கால பிரிபடும். ஆகவே 7200க்கு 200. ரைட். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மேலையும் கீழையும் பூச்சியங்கள் இருந்துச்சுண்டா அந்த பூச்சியங்கள் எண்ணிக்கையை நாங்க வெட்டி கொள்ளலாம். அதாவது மேலையும் கீழையும் வகுக்கைகள்ல பூச்சியம் இருந்துச்சு. மேல 2 பூச்சியம் இருக்கு, கீழையும் 2 பூச்சியம் இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? 2 பூச்சியத்தை வகுக்கலாம். ரைட். ஆகவே இந்த 2 பூச்சியம் இதுக்கு இந்த பூச்சியம் இல்லாம போயிடும், இந்த பூச்சியத்துக்கு இந்த பூச்சியம் இல்லாம போயிடும். இப்ப 2 ஆளு 72 வகுத்தவங்களுக்கு எவ்வளவு? 36 சார். 36 என்னது? கேட்ட கேள்வி என்ன? நாள். 8000 மீட்டருக்கு எத்தனாவது நாள்ல அவர் ஓடி இருப்பாரு அந்த 8000 மீட்டர்? அப்ப 36வது நாள். எழுதிக்கொள்ளுங்க.
விளங்காட்டி கேளுங்க. எழுதிட்டோம் சார். ஓகே. இந்த எண்தொடரின் பொது உறுப்பை காண்க. 1.5, 2, 2.5. இந்த எண்ணின் பொது உறுப்பை காண்க. இந்த எண்ணின் பொது உறுப்பை காண்க. இந்த எண்ணின் பொது உறுப்பை காண்க. அரை சார். பொது விகிதம் கேட்கல, பொது உறுப்பு. பொது வித்தியாசம் நான் கேட்கல, பொது உறுப்பு TN. அது ரெண்டுலயும் மாறுபடக்கூடாது. பொது வித்தியாசம் வேற, பொது உறுப்பு வேற. பொது வித்தியாசம் என்றா ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கணும். பொது வித்தியாசம் என்றா இதுக்குல இருந்து இதுக்கு போறதுக்கு எவ்வளவு வித்தியாசப்படுது என்றதான் பொது வித்தியாசம். பொது உறுப்புண்டா அது ஒரு எண்ணில சார்பான ஒரு கோவை ஒன்று வரும். அதை வச்சுக்கொண்டு நாங்க எத்தனையாம் உறுப்பை வேணும்னாலும் காணலாம். அதுக்கு நாங்க என்ன பதிலா இலக்கத்தை போட்டு போட்டு எத்தனையாம் உறுப்பு வேணும்னாலும் நாங்க கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி. அதுதான் வந்து அது என்னது பொது உறுப்பு. அதுல எழுதி கொள்ளுங்க. 32.5 எத்தனையாம் உறுப்பா? 32.5 எத்தனையாம் உறுப்பா? அந்த எண்ணோட முதலாம் உறுப்பு என்ன? இது தரப்பட்ட எண்ணோட முதலாம் உறுப்பு என்ன? 1.5. 1/2 மேல் 1. ஒன்றோடு 2 மேல் 1. ரைட். முதலாம் உறுப்பு 1.5. ரைட். அடுத்தது வந்து சொல்லுங்க, பொது வித்தியாசம் என்ன? அரை. அரை. சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொது உறுப்பு வந்து எங்களுக்கு முதலாம் உறுப்பு வந்து எங்களுக்கு தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது அது இல்லை. ரைட். திரும்ப திரும்ப நான் முதலாம் உறுப்பு எழுதல ஏண்டே போட்டுக்கொள்றேன். நீங்க ஏன்னா முதலாம் உறுப்பு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. முதலாம் உறுப்பு வந்து என்ன தெரியும்? 1.5 பொது வித்தியாசம் அரை. அது எப்படி வந்தது அரை? உங்களுக்கு தெரியும், 2ல இருந்து 1.5 கழிப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொது உறுப்பு காணுவோம். ரைட். பொது உறுப்பு காணுவோம்.
சார் போர்ட் கொஞ்சம் கிளியர் இல்ல சார். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொது வித்தியாசம் கண்டாச்சு. அரை வரும் உங்களுக்கு, ரைட்? பொது வித்தியாசம் டி வந்து எங்களுக்கு வரும் 2 சய 1/2, ஆகவே அரை என்று வரும், ரைட்? இப்போ நம்ம பொது உறுப்பு காணும், டிஎன் உறுப்பு, ரைட்? பொது உறுப்பு காணணும். அப்ப முதலாம் உறுப்பு போடுவோம். முதலாம் உறுப்பு என்ன, எப்படி வந்தது? முதலாம் உறுப்பு போட என்ன செய்யணும்னு சொன்னான்? முதல்ல என்னத்தை போட்டு பெருக்கணும்? ஸ்டார்ட் பண்ணிக்கல, வித்தியாசத்தை போட்டு பொது உறுப்பு வித்தியாசத்தை போட்டு பெருக்கணும். பொது வித்தியாசம் என்ன? அரை. அரை. பொது வித்தியாசம் அரை. அரை தர இது எத்தனை உறுப்பு? ஒன்று. முதலாம் உறுப்பு. அப்ப இங்க எத்தனை போடணும்? ஒன்று. ஒன்று. அரை தர ஒன்று எத்தனை? அரை, ரைட்? அரை தர ஒன்று அரை, ஒன்று தர ஒன்று ஒன்று, அல்ல ரெண்டு தர ஒன்று ரெண்டு. அப்ப என்னத்தால ஒன்றால என்னத்தை பெருக்கினாலும் அந்த பெருக்கிற எண் தான் வரும். அப்ப அரை தர ஒன்று வந்து உங்களுக்கு என்ன வரும்? அரை எண்டு வரும், ரைட்? அப்ப அரை தர ஒன்று அரை எண்டு வரும் உங்களுக்கு. அப்ப அரை தர ஒன்று அரை எண்டா எங்களுக்கு எத்தனை வேணுமாங்க? அதாவது ஒன்றரை வேணும். அப்ப அரை தர ஒன்று அரை எண்டா அதோட எத்தனையை கூட்டினா அங்க ஒன்று ரெண்டு மேல் ஒன்று வரும். ஒன்றை கூட்டினா வரும், ரைட்? அப்ப ஒன்றை கூட்டினா வரும். அப்ப ஒன்றை கூட்டுவோம். அதே மாதிரி ரெண்டாம் உறுப்பு பார்ப்போம். ரெண்டாம் உறுப்பு அரை தர ரெண்டு. அரை தர ரெண்டு எத்தனை? ஒன்று. அரை தர ரெண்டு ஒன்று, ரைட்? அரை மாதிரி ரெண்டு தர அரையை போட்டு கூட்டி பாருங்க, ஒன்று வரும். இல்லாட்டி இப்படி போடலாம், அரை தர இரண்டு. பாருங்க, கீழே ரெண்டு இருக்கு, மேல ரெண்டு இருக்கு. ஆகவே இந்த ரெண்டும் வெட்டுப்படும். ஆகவே ஒன்று ரெண்டு போட்டு கொடுக்கலாம். இல்லாட்டி அரை தர ரெண்டு, ரெண்டு தர அரையை போட்டு கூட்டி பாருங்க, ஒன்று வரும், ரைட்? அப்ப ஒன்று இருக்கு, இங்க ரெண்டு வரும், ரெண்டாம் உறுப்பு. அப்ப எத்தனையை கூட்டணும்? ஒன்றை கூட்டணும், ரைட்? மூன்றாம் உறுப்பு அரை தர மூன்று சக ஒன்று வரும். பாருங்க, 3 சக ஒன்று என்ன வர போகுது? அரை தர மூன்று வந்து 3 அதோட ஒன்றை கூட்டினா 5 வரும். அதாவது ரெண்டுடன் 2 மேல் ஒன்று வரப்போகுது. நீங்க கூட்டி பாருங்க, ரெண்டுடன் 2 மேல் ஒன்று வரும். ஓமா இல்லையா? இந்த ரெண்டோட 2 மேல் ஒன்று நாங்க எப்படி எழுதி கொள்ளலாம்? இது என்ன பின்னத்துல இருக்கு? கலப்பு பின்னத்துல இருக்கு. என்ன பின்னத்துக்கு மாத்தினா, முறைமையில்லா பின்னத்துக்கு மாத்தினா எப்படி வரும்? 5 வரும். அப்ப இங்க இதை பெருக்கி பாருங்க, ரெண்டின் மேல் இது வந்து மேல இருக்கிறது மேல பெருக்கப்படும், கீழே இருக்கிறது கீழே பெருக்கப்படும். ஆகவே இங்க பெருக்கி பாத்தீங்கன்னா 3 வரும், சக 1 வரும். இப்ப 3 1க்கும் போமாசி என்ன? கீழே இருக்கிற 2க்கும் போமாசி என்ன? 2க்கும் 1க்கும் போமாசி என்ன? 2. ஆகவே 2. 2க்கு 2 எத்தனை முறை? ஒரு முறை. ஓர் 3 சக. இந்த 2க்குள்ள 1 எத்தனை முறை? 1 எத்தனை நேரம் பெருக்கினா 2 வரும்?
2 முறை. அப்ப ஈர் அந்த 2 முறையால இங்க மேல இருக்கிறத பெருக்கணும். அப்ப 2. அப்ப சுருக்கணும் எப்படி வரப்போகுது? 5க்கு 2. பாருங்க இங்க 5க்கு 2 வருதா இல்லையா? 5க்கு 2. ரைட். அப்ப 5க்கு 2 வந்து எங்களுக்கு வரப்போகுது. அப்ப எங்களுக்கு இது தெரியும். அப்ப இதுல நாங்க எண்ணாம் உறுப்பு காண போறோம். எண்ணாம் உறுப்பு இப்படி வரும். அரை தர இதுல என்ன போடுவோம்? முதலாம் உறுப்பு போது இரண்டாம் உறுப்பு அரை தர 2, மூன்றாம் உறுப்பு அரை தர 3. அப்ப எண்ணாம் உறுப்பு அரை தர என்ன? எல்லா இடம் கொண்டு வருது தானே 1. அப்ப பொது உறுப்பு டிஎன் என்ன வர போகுது? டிஎன் சமன் அரை என் சக 1. ரைட். அரை என் சக 1 இதுதான் வந்து பொது உறுப்பு. இப்ப கடைசிய கட்டுகள் என்ன? 32 அரை எத்தனையாம் உறுப்பு ஆகும்? 32 அரை எத்தனையாம் உறுப்பு? அப்ப 32 அரை தான் இந்த டிஎன். 32 அரை சமன் அரை என் தான் காணும். அப்ப என் சக 1. ரைட். இந்த 32 அரையை நாங்க கலப்பு பின்னமா மாத்திரம் இப்படியே வச்சிருப்போம். 32 அரை இங்க 1 இருக்கு, சக 1 அங்கள போனா என்ன செய்யும்? கூற்ற 1 சமனுக்கு அங்கால போனா என்ன நடக்கும்? சாய. 32 அரை சாய 1 சமன் அரை என். ரைட். இப்போ வந்து பாருங்க 32 அரையில இருந்து 1 கழிச்சா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 31. 31 அரை. ரைட். இல்லாட்டி நீங்க பின்னத்தை மாத்தியும் கழிக்கலாம். என்னட்டு இதை கலப்பு பின்ன மாத்தீங்கன்னா என்ன வர போகுது? முறைமையில்லா பின்ன மாத்தினீங்கன்னா 2 தர 32 64 1 65 66 65 கீழ் 2. 65 கீழ் 2ல இருந்து 1 கழிக்க வேண்டி வரும். இப்ப 65 கீழ் 2ல இருந்து 1 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்? 64. இங்க இதுக்கு போமாசி என்ன? 2 65 இதுக்குள்ள 2 முட்டை கழிக்கணும். ஆகவே 63 இங்கு 2 வரும். அறுபத்தி 3 இங்கு 2. ரைட். அப்படி பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க டைரக்ட் 63 2 திருப்பி இங்க மாத்தி பாருங்க. ஈரத்தின 31 62 வரும். அதனால இப்படி வரும். இல்லாட்டி நீங்க டைரக்டாவே 32 அரையில இருந்து கழிக்கிறவங்க தான் 32 அரையில இருந்து 31 அரை, அதாவது 32 அரையில இருந்து 1 கழிச்சா 31 அரை சமன் இங்கால அரை என். ரைட். இப்ப பாருங்க இது நாங்க என்ன செய்யணும்? இப்ப என்ன பின்னத்துல இருக்கு? 31 கலப்பு பின்னத்துல இருக்கு. முறைமையில்லா பின்னத்துக்கு மாத்தணும். மாத்திரம் எவ்வளவு வரும்? 65 கீழ் 2. 65 கீழ் 2. படிவா பாருங்க. ஈர் 31 எத்தனை? 31 63 ஏற்கனவே 65 தான் இருந்தது. அதுல நாங்க 1 கழிச்சிட்டோம். அப்ப 63 தான் பெருக்க போகுது. ரைட். இங்கால அரை என். இப்ப பாருங்க இங்கேயும் எண்ணுக்கு கீழே 2 இருக்கு, இங்கேயும் 63க்கு கீழே 2 இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? இந்த 2 இங்க பாருங்க 63 சமன் n 2 தானே? அரை என்னன்றது n 2 தானே? ரைட். இப்ப என்ன தானே காணணும்? இங்க வகுக்கிற 2 சமனுக்கு அங்கால போனா என்ன செய்யும்? இங்க பிரிக்கிறது அங்க பிரிச்சு சமனுக்கு அங்கால போனா என்ன செய்யும்? பெருக்குப்படும். அப்ப n சமன் 2 தர இந்த 2 என்ன செய்ய போகுது? மேல போய் பெருக்க போகுது 2.
இப்ப பாருங்க மேல ஒரு ரெண்டு கீழே ஒரு ரெண்டு பாருங்க மேல ரெண்டு பெருக்குது கீழே ரெண்டு வகுக்குது அப்ப இந்த ரெண்டு ரெண்டு என்ன செய்யும் மேல 63 ஒரு ரெண்டு பெருக்கிட்டு இருக்கு கீழே ஒரு ரெண்டு வகுக்குது அவ என்ன செய்யும் இந்த ரெண்டு ரெண்டு பிரிபடும். பிரிப்படும் அவ இந்த ரெண்டுக்குள்ள ஒரு முறை இந்த ரெண்டுக்குள்ள ஒரு முறை அப்ப என் வந்து எத்தனை வர போகுது இந்த 62 இந்த ரெண்டு வெட்டு பறிட்டு இந்த இடத்துல ஒன்று இருக்கு இங்க இங்க இப்ப என்னைக்கு பக்கத்துல என்ன இருக்கு இப்ப விட 63. மூன்றாவது உறுப்பு தான் உங்களுக்கு என்னது 32 விலங்காட்டிக்கு எழுதுங்க திருப்பி இதை எழுதுங்க விலங்காட்டிக்கு எழுதுங்க நான் திருப்பி உங்களுக்கு எந்த இடத்துல விலங்கையிலும் அந்த இடத்துல நான் உங்களுக்கு திருப்பி சொல்லித்தரேன் சரி எனக்கு இது ஃபுல்லா விளங்கல. அப்ப முதல்ல எழுதி கொள்ளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் விளத்தை எழுதி கொள்ளுங்க நான் ஃபர்ஸ்ட்டுக்கு திருப்பி உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன் பூனையில நான் திறக்குறேன் பாரு இப்ப அடிக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு படி இல்ல எழுதி முடிங்க. எழுதிட்டு சொல்லுங்க நான் உங்களுக்கு திரும்ப சொல்லித்தரேன் ஓகே இங்க பாருங்க திரும்ப சொல்றேன் வேற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு விளங்குற மாதிரி ரைட் இது இப்ப வந்து என்ன பின்னத்துல இருக்கு எனக்கு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்கள் நான் கேள்வி பதில் சொல்லிட்டு போங்க அப்பதான் உங்களுக்கும் விளங்கும் ரைட் இது இப்ப என்ன பின்னத்துல இருக்கு கலப்பு பின்னத்துல கலப்பு பின்னத்துல இருக்கு ரைட் இப்ப நாங்க இதை அப்படியே ஃபுல்லா முறைமையில்லா பின்னத்துக்கு மாத்துவோம் ரைட் ஒன்றரை மாத்திரம் ரெண்டு பேரும் முறைமையில்லா பின்னத்துக்கு 3 எண்கள் 2
அதாவது இந்த இரண்டால இந்த ஒன்றை பெருக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு 2 தர 1 2 சக மேல இருக்கிற 1 ஆகவே என்னது 3 2 2 ரைட் ரெண்டாவது 2 2 அடுத்தது பாப்போம் இத பெருக்குங்க என்ன வர போகுது 5 2 5 2 2 இப்படியே வர போகுது ரைட் அப்ப எங்களுக்கு அங்க இருக்கிற எண்கோளம் இந்த மாதிரி நாம இந்த எண்கோளத்தை எழுதி கொள்ளலாம் ரைட் இந்த மாதிரி வந்து ஆம் சார் நாம இந்த எண்கோளத்தை எழுதி கொள்ளலாம் இப்ப இது சொல்லுங்க இந்த எண்கோளத்துல முதலாம் உறுப்பு எங்களுக்கு தெரியும் என்னது 3 2 இதான முதலாம் உறுப்பு பொது வித்தியாசம் என்ன டி 2 சாய 3 2 ரைட் 3 2 இப்ப சொல்லுங்க இங்க 3 2 இருக்கு இங்க 2 இருக்கு இப்ப நான் பின்னமாக்கி கழிக்கணும்டா இந்த 2க்கு மேலே எங்களையும் என்னத்தால பெருக்கணும் 2 2ஆல பெருக்கணும் மேலே 2ஆல பெருக்கினா கீழையும் 2 இருக்கும் 2ஆல பெருக்கணும் அப்ப என்ன வரப்போகுது 4 2 சாய 3 2 அப்ப எத்தனை 2 மேலே இங்க 2 இருக்கு எனக்கு பின்னமாக்கணும் இப்ப 2க்கு எல்லா நம்பருக்குள்ளேயும் 1 இருக்கும் ஆகவே இங்க 1 இருக்கு ஆனா இங்க பின்னமாக்கணும்னா மேலே எங்களையும் என்னத்தால பெருக்கணும் 2ஆல பெருக்கணும் பெருக்கிட்டேன் அப்ப மேல 4 கீழே 2 இங்க 3 2 4 2ல இருந்து 3 2 கழிச்சு 2க்கும் போ மாசம் வந்து 2 அப்ப 4ல இருந்து 3 கழிச்சு எத்தனை 2 மேல 1 2 மேல 1 ஆகவே எங்களுக்கு டி வந்து எங்களுக்கு என்ன தெரியும் 2 மேல் 1 ரைட் இப்ப பொது உறுப்பு காரணத்துக்கான சமன்பாட்டுக்கு போவோம் முதலாம் உறுப்பு என்ன 1 2 மேல 1 ரைட் முதலாம் உறுப்பு காரணத்துக்கு என்ன செய்யணும் முதல்ல என்னத்தை போடணும் பொது வித்தியாசத்தை போடணும் வித்தியாசத்தை தர முதலாம் உறுப்புன்றால என்ன போடணும் 1 ரைட் பொது வித்தியாசத்தால முதலாம் உறுப்புண்டா 1 அப்ப 2 தர 1 அரை தர 1 எவ்வளவு உங்களுக்கு தெரியும் அரை அரை இந்த அரையோட எத்தனைய கூட்டினா 1.5 வரும் 1 குண்டா 1 கூட்டினா வரும் ரைட் ரெண்டாம் உறுப்பு போவோம் ரெண்டாம் உறுப்பு அரை தர எத்தனை போடணும் நீங்க 2 அரை தர 2 எத்தனை 1 ஒன்றோட எத்தனை கூட்டினா இந்த 2 வரும் 1 கூட்டினா 1 கூட்டினா வரும் ஒன்றோட 1 கூட்டினா 2 வரும் ரைட் இப்ப ரெண்டாம் உறுப்பு கண்டாச்சு மூன்றாம் உறுப்பு அரை தர 3 அரை தர 3 எத்தனை 3 2 2 இப்ப எங்களுக்கு எத்தனை வரணும் மூன்றாம் உறுப்புல 2 மேல 1 இங்க கீழே நாங்கள் அப்படி அங்கேயே சொல்லலாம் அல்லது இங்க இருக்கிறது சொல்லலாம் இப்ப நாங்க இதை பெருக்கல 3 2 இருக்கு ஆனா இங்க எங்களுக்கு மூன்றாம் உறுப்பு எத்தனை இருக்கு இதுதான் இது மூன்றாம் உறுப்பு எத்தனை இருக்கு 2 மேல 5 2 மேல 5 இப்ப 3 2 இருக்கு அதோட எத்தனைய கூட்டினா 5 2 வரும் 2 3 2 இருக்கு இதோட 2 கூட்டினா என்ன வரும் ரெண்டா கூட்டணும் இல்ல சார் அப்ப எத்தனை 3 2 இருக்கு 3 2 இருக்கு ரைட் 3 2 இருக்கு ஓகே இப்ப நீங்க சொல்லுங்க அந்த 3 2 தான் உங்களுக்கு என்னது இங்க 3 2 இதுக்கு மாத்திரம் விட என்னது முதலாம் உறுப்பு ரைட் அதை விடுங்க 3 2 என்ன சொல்றது முறைமை இல்லா பின்னம் கலவு பின்னத்துக்கு மாத்திக்கலாம் எப்படி வருது 1 2 மேல 1 2 மேல 1 வருது ரைட் அப்ப இந்த இது வந்து இவ்வளவு பெருக்கைகளை வந்து எங்களுக்கு வர போது 1 2 மேல 1 வருது ஆனா எங்களுக்கு எவ்வளவு வரணும் மூன்றாம் உறுப்புக்கு 2 மேல 1 அப்ப இத பெருக்கைகளை எங்களுக்கு 1 2 மேல 1 வருதுண்டா அதோட எத்தனையை கூட்டினா 2 2 மேல 1 வருது 1 கூட்டணும் 1 அப்ப இதுல என்ன வரப்போகுது இங்க 1 வரப்போகுது இந்த பட்டனை பாருங்க இந்த டிசைன் இதுல இருக்க பட்டனை பாருங்க இங்க 1 1 1 அப்ப எல்லா இடம் 1 தான் வரும் ரைட்
அப்ப மூன்றாம் உறுப்பு வந்து என்ன வரப்போகுது? அரை தர 3 3 கீழ் 2. அப்ப அரை தர 3 3 கீழ் 2 அரை தர 3 3 கீழ் 2 சக 1. பாருங்க இங்க கீழே 2 இருக்கு. அப்ப இங்க ஒன்றுமே கீழே 2 இல்ல. அப்ப கீழே 2 ரூபா கொண்டு என்ன செய்யணும்? மேலே கீழையும் 2ஆல பெருக்கம். பெருக்கிறவன இங்க பாருங்க, இப்ப 2 இங்க 3 இங்க 2 அவை 5 இங்க 2 வருது. இந்த 5 இங்க 2 வருதா இல்லையா? அப்ப இந்த இடத்துக்கு இது ரைட். இப்ப என்ன உறுப்பு காணும்? இப்ப என்ன உறுப்பு என்ன? அரை தர இதுக்குள்ள என்ன போடணும்? n. மூன்றாம் உறுப்பு என்ன? 3 போடுறோம். அவங்க என்ன உறுப்பு என்ன போடணும்? என் போடும். அப்ப அரை தர n சக 1. ஏன் எல்லா அளவும் 1 வருது. அப்ப இதான் உங்களுக்கு என்னது? tn சமன் அரை n சமன். ரைட். இப்ப கேட்டது வந்து என்னது? 32 அரையா? ஓ சார். 32 அரை எத்தனையாம் உறுப்பு? 32 அரை சமன் அரை n சக 1. இப்ப சொல்லுங்க, சக 1 நீங்க போனா என்ன செய்யும்? சாயம் உண்டா மாறும். சாய 1 மாறும். அப்ப 32 அரை சாய 1 சமன் அரை n. இங்க சொல்லுங்க, 32 அரையை நாங்க கலப்பு பினவ மாதிரி எப்படி வரும்? சாரி, முறைமை பினவ மாதிரி எப்படி வரும்? 65 கீழ் 2. 65 கீழ் 2 சாய 1 சமன் அரை n. ரைட். அப்ப அரை n சமன் இங்க சொல்லுங்க 65 கீழ் 2 சாய 1 தானே. இப்ப வந்து பாருங்க, அரை n சமன் 65 கீழ் 2 சாய இது 1 கழிக்கணும். அப்ப 1 கழிக்கணும்னா என்ன செய்யணும்? பாருங்க, பின்னத்துல கீழே 2 இருக்கு. அப்ப இந்த 1க்கு கீழே 2 கொண்டு வரணும். அப்ப மேலே கீழே நாங்க எத்தனை ஆள் பெருக்கணும்? 2 2ஆல பெருக்கினா வருமா இல்லையா? இந்த 2 கீழே இல்லாட்டி போமாசி எடுக்கிறது சொல்லணும். உங்களுக்கு போமாசி எடுக்கிறது உங்களுக்கு விளக்கம் இருக்கா? அதாவது 65 கீழ் 2க்கும் 1 கீழ் 1க்கும் போமாசி என்ன? கீழே இருக்க 2க்கும் 1க்கும் போமாசி வந்து இதுக்குள்ள 1 இருக்குன்னு அர்த்தம். ரைட். எல்லா நம்பருக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். 2க்கும் 1க்கும் போமாசி 2 தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா செய்யலாம். இல்லாட்டி பாத்தீங்கன்னா அரை n சமன் 65 கீழ் 2 சாய 2 மேல் 2. ரைட். இப்ப பாருங்க, இங்கேயும் 2 இங்கேயும் 2. அப்ப என்ன செய்யலாம்? பொதுவா 2 எடுத்துட்டு 65ல 2 கழிக்கலாம். கழிச்ச பண்ண எவ்வளவு? 63 அரை n. இங்க இருக்கிற 2 என்ன செஞ்சிட்டு இருக்கு? வகுக்குதா பெருக்குதா? கழிக்குதா? வகுக்குது. அப்ப என்ன கீழே இருந்துச்சுன்னா 2 வகுக்குது. அப்ப கீழே இருக்கிற 2 அங்கால போச்சு என்ன செய்யும்? வகுக்கிற 2 பெருக்கும். அவ n சமன் 63 கீழ் 2 தர 2. இப்ப பாருங்க, மேலேயும் 2 இருக்கு, கீழேயும் 2 இருக்கு. அப்ப என்னது? இந்த 2 ரெண்டும் போடும். அப்ப ஆவே விட என்ன? 63. எழுதிக் கொள்ளுங்க. ஓகே, எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து மிச்சத்தை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பாய் சார். பாய். தேங்க்யூ. குட் நைட். Thank you, sir. பாய் சார். பாய். குட் நைட். கிரேட் என்கார் இருங்கோ. தேங்க்யூ. குட் நைட். குட் நைட் சார். குட் நைட்.